So today I'm continuing to read from this book Kṛṣṇa, the Supreme Personality of Godhead, and I'm still reading from chapter 2. இரண்டாவது அத்தியாயம் தான் படிச்சு கொண்டே இருக்கிறோம். But today will be the last part of chapter 2, which is entitled Prayers by the Demigod for Lord Kṛṣṇa in the Womb. இந்த இரண்டாவது அத்தியாயத்தோட சரித்திரத்தை ஒரு குயிக் ரீகேப் நம்ம பண்ணி பார்த்தோமா. ஆரம்பத்தில் பார்க்கும்போது தேவகி தாயார் 6 வாட்டி கர்ப்பமா வராங்க. அந்த 6 குழந்தையும் கருணை இல்லாமல் கம்சன் எல்லாத்தையும் கொண்டு விடுறான். 7வது வாட்டி கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா 7வது வாட்டி கர்ப்பமா இருக்கும் போது அவங்க உடலே பிரகாசமாக இருக்கிறதா, அந்த கர்ப்பத்தில் வேறு யாருமே இல்லை, அனந்த சேஷனாகி பலராமர் அந்த கர்ப்பத்தில் அடைக்கலம் எடுத்தாரா. ஆனா அந்த நேரத்துல தேவகி தாயார் ஆச்சோ பலராமா உன்னையும் கொன்றுவாங்களே, இல்லை இந்த குழந்தையும் கொன்றுவாங்களே, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் அந்த சமயத்தில் இருக்கும் போது என்ன நடந்துச்சு, யோகமாயா கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற இந்த பலராமரை தூக்கி ரோஹிணியிலிருந்து தேவகியிலேருந்து ரோஹிணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. பேபி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கர்ப்பம் டு கர்ப்பம் நடந்துச்சு. ஸோ எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க 7வது குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அந்த கர்ப்பத்தில் அடைக்கலம் எடுத்தாரா. ஸோ அந்த நேரத்தில் பகவான் எப்படி இந்த உலகத்தில் அவதரித்தாரு அந்த தத்துவத்தை நம்ம அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பிறக்கிறது எப்படி, ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு வைக்கும் போது நம்ம சரீரம் அம்மாவோட கர்ப்பத்தில் உருவாகிறது. அதில் நம்ம ஆத்மாவாக உள்ள பூந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு மூலியமா பகவான் அவதரிக்கவில்லை. பகவான் நினைச்சா எப்படி வேணுமோ அவதரிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நினைச்சா தூணை உடைச்சுக்கிட்டு கூட வரலாம் நரசிங்கரா, இல்லை பிரம்மதேவரோட மூக்கு ஓற்றிலிருந்து வாரகமூர்த்தி வந்தார். இந்த மாதிரி பகவான் பல்வேறு ரூபத்தில் அவதரிப்பார். எல்லா நேரத்திலையும் பகவான் கர்ப்பத்திலிருந்து தான் வரணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. சில நேரத்தில் வைகுண்டத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா கருடர் மேலிருந்து கூட அவதரிப்பார். இந்த மாதிரி பகவான் அவதரிக்கிறது. ஆனா கிருஷ்ணாவதாரம் எப்படி அவதரித்தாரா, பகவான் நித்தியமாக கோலோகத்திலிருந்து வசுதேவரோடைய மனதுக்கு வந்தாரா. அந்த நேரத்தில் வசுதேவர் மனதில் அந்த பகவானை பெர்சீவ் பண்ற நேரத்தில் அவர் பிரகாசமாக பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தாரா. வசுதேவர் மனதிலிருந்து பகவான் தேவகி மனதுக்கு போனாரா. தேவகி மனதிலிருந்து தேவகியோட கர்ப்பத்துக்கு போய் அங்க போய் இருந்தாரா. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பிரபஞ்சம் தேவர்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரியுதா. என்பருமால் அந்த பரம புருஷனே இந்த பூமியில அவதரித்திருக்கான். தேவகி நந்தனாக தேவகியோட கர்ப்பத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சோனே சிவபெருமாள் தேவர்கள் எஸ்பெஷலி பிரம்மதேவர் அப்புறம் ரிஷிகள் நாரதர் இவங்க எல்லாரும் போய் பிரேயர்ஸ் பண்றாங்க. கிருஷ்ணர் கர்ப்பத்தில் இருக்கிறோம் கிருஷ்ணர் கிட்ட பிரேயர்ஸ் பண்றாங்க. அந்த பிரேயர்ஸை தான் கடந்த 2 நாள்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி பாட்டு. As usual, the way that I'll be presenting, நான் ஆங்கிலத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஆங்கிலத்தில் இந்த கிருஷ்ணா புக்கில் படிப்பேன். படித்த பிறகு அதுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியமான தத்துவத்தை நான் தமிழில் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஸோ இப்போ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ I am reading from Kṛṣṇa, the Supreme Personality of Godhead, chapter 2, Prayers by the Demigod for Lord Kṛṣṇa in the Womb. ஸோ இப்போ நான் படிக்கிறேன். The highest blunder committed by the impersonalist is to think that when the incarnation of God comes, he accepts the form of matter in the mood of goodness. Actually, the form of Kṛṣṇa or Narayana is transcendental to any material idea. Even the greatest impersonalist, Sankaracharya, has admitted that Narayana Bharovyakyat, the material creation is caused by Vyakta, impersonal manifestation of matter, or the phenomenal total reservation of matter, and Kṛṣṇa is transcendental to that material conception. This is expressed in the Srimad Bhagavatam as Shuddha Sattva or transcendental. He does not belong to the material mood of goodness, and he is above the position of material goodness. He belongs to the transcendental eternal status of bliss and knowledge. Dear Lord, தேவர்கள் கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட ரியலைசேஷன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அழகா பார்க்கலாம். அவங்க ப்ரே பண்றாங்க. கிருஷ்ணர் கர்ப்பத்தில் இருந்தாலும் அவன் சர்வ சக்தி கொண்ட சக்திமான். எல்லாம் சக்திகளை என் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருக்கு. அவர் கர்ப்பத்தில் இருக்கிறனால doesn't mean that he don't have the power. No such thing. He has all the complete power although he is within the womb. Dear Lord, when you appear in your different incarnation, you take different names and form according to different situation. Lord Kṛṣṇa is your name because you're all attractive.
You are called Shama Sundara because your transcendental beauty, Shama means black. Yet they say that you are more beautiful than thousands of Cupid, Kandarpa Kodi Kamani. Although you appear in a color which is compared to blackish cloud, because you are the transcendental absolute, your beauty is many times more attractive than the delicate body of a Cupid. Sometimes you are called Giridhari because you lifted the hill known as Govardhana. You are sometimes called Nandanandana or Vasudeva or Devaki Nandana because you appear as the son of Maharaja Nanda or Devaki or Vasudeva. Impersonalists think that you are many names or forms are according to the particular type of work and quality because they accept you from the position of a material observer. Oh our dear Lord, the way of understanding is not to study your absolute nature, form, activity by mental speculation. One must engage himself in devotional service. Then one can understand your absolute nature, transcendental form, name and quality. Actually, only a person who has a little taste for the service of your lotus feet can understand your transcendental nature or form and quality. Others may go on speculating for millions of years, but it is not possible for them to even understand a single part of your actual position. In other words, the Supreme Personality of Godhead Kṛṣṇa cannot be understood by non-devotees because there is a curtain of Yogamaya which covers Kṛṣṇa's actual features. As confirmed in the Bhagavad Gita, Naham Prakasha Sharvasya. The Lord says, I am not exposed to anyone and everyone. When Kṛṣṇa came, he was actually present on the battlefield of Kurukshetra. Everyone saw him, but not everyone could understand that he was the Supreme Personality of Godhead. Still, everyone who had died in the present attained complete liberation from the material bondage and was transferred to the spiritual world. O Lord, the impersonalists or non-devotees cannot understand that your name is identical with your form. Since the Lord is absolute, there is no difference between his name and actual form. In the material world, there is a difference between the form and the name. The mango fruit is different from the name mango. One cannot taste the mango fruit by simply chanting mango, mango, mango. But the devotee knows there is no difference between the name and the form of the Lord. And when the form of the Lord chants Hare Kṛṣṇa, Hare Kṛṣṇa, Kṛṣṇa Kṛṣṇa, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, and realize that he is always in Kṛṣṇa's company. For persons who are not very advanced in absolute knowledge of Supreme, Kṛṣṇa exhibits his transcendental pastime. They can simply think of the pastime of the Lord and get full benefit. Since there is no difference between the transcendental name and form of the Lord, there is no difference between the transcendental pastime and the form of the Lord. For those who are less intelligent, like women, laborers, and merchant class, the great sage Vyasadeva wrote Mahabharata. In the Mahabharata, Kṛṣṇa is present in his different activities. Mahabharata is history, and simply by studying and hearing and memorizing the transcendental activity of Kṛṣṇa, the less intelligent can also gradually rise to the standards of pure devotee. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் இங்க வந்து பிரபுபாட் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. Especially those who are devotees of Kṛṣṇa, we should take this very seriously. It's mentioned that simply by studying, hearing and memorizing these three things are mentioned. Kṛṣṇa பக்தர்களா ஆக போறீங்களா, இந்த மூணு விஷயத்தை நீங்க பண்ணணும். கிருஷ்ண லீலையை வந்து ஸ்டடி பண்ண வேண்டும், நல்லா படிக்க வேண்டும். கதைகளை கிருஷ்ண பக்தர்கள் வாயாலே கேட்க வேண்டும். And also should memorize the transcendental activity of Kṛṣṇa. And the less intelligent can also gradually rise to the standard of pure devotees. Well, generally all of us are less intelligent in Kali Yuga. So the pure devotees who always absorb in the thought of transcendental lotus feet of Kṛṣṇa, who always engage in devotional service in Kṛṣṇa consciousness, are never to be considered to be in the material world. Srila Rupa Goswami have explained that those who are always engaged in Kṛṣṇa consciousness by body
mind and activity are to be considered liberated even within this body. This is confirmed in the Bhagavad Gita. Those who engage in devotional service of the Lord has already transcended the material position. Kṛṣṇa appears to give a chance both to the devotees and non-devotees for the realization of the ultimate goal of life. The devotees get the direct chance to see him and worship him. Those who are not on the platform get the chance to become acquainted with his activity and thus become elevated to the same position. Oh dear Lord, the demigod continues, you are unborn. Therefore, we do not find any reason for your appearance other than for your pleasurable pastime. Although the reason for the appearance of the Lord stated in the Bhagavad Gita, he descended just to give protection to his devotees and vanquish the non-devotees. Actually, he descended for his pleasure meeting with the devotees, not really to vanquish the non-devotees. The non-devotees can be vanquished simply by the material nature, the action and reaction of the external energy of the material nature, creation, maintenance, and annihilation are being carried on automatically. But simply by taking shelter of your holy name, because your holy name and your personality are non-different, the devotees are sufficiently protected. The protection of the devotees and the annihilation of non-devotees are actually not the business of the Supreme Personality of Godhead when he descends. They are just for his transcendental pleasure. They cannot be any other reason for his appearance. Oh dear Lord, you are appearing as the best of the Yadu dynasty, and we are offering our respectful obeisances unto your lotus feet. Before this appearance, you also appeared as the fish incarnation, Mashta, the horse incarnation, Hayagriva, the tortoise incarnation, Kurma, the swan incarnation, Hamsa, as King Ramachandra, as Parasurama, as many other incarnations. You appear just to protect devotees, and we request you in your present appearance as the Supreme Personality of Godhead himself to give us the similar protection all over the three worlds and remove all obstacles for the peaceful execution of our life. Dear Mother Devaki, இவ்வளோ நேரம் கிருஷ்ணருக்கு ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவகி தாயார்கிட்ட ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. நல்லா கேட்போம் தேவகி தாயார்கிட்ட என்ன சொல்கிறாங்க. Dear Mother Devaki, within your womb is the Supreme Personality of Godhead, appearing along with all his planetary extensions. He is the original personality of Godhead, appearing for our welfare. Therefore, you should not be afraid of your brother, the king of Boja. Your son, Lord Kṛṣṇa, who is the original personality of Godhead, will appear for the protection of the pious Yadu dynasty. The Lord is appearing not only alone, but accompanied by his immediate portion, Balaram. Immediate planetary portion, Balaram. Devaki was very much afraid of her brother Kamsa because he had already killed so many of her children. She used to remain very anxious about Kṛṣṇa. In the Vishnu Puran, it is stated that in order to pacify Devaki, all the demigods along with their wife used to visit her to encourage her not to be afraid that her son would be killed. Not to be afraid that her son would be killed by Kamsa. Kṛṣṇa, who was within her womb, was to appear only to diminish the burden of the world and to specifically to protect the interests of the Yadu dynasty and certainly to protect Devaki and Vasudeva. Thus end the Bhaktivedanta purport of the second chapter of Kṛṣṇa, prayers by the demigod for Lord Kṛṣṇa in the womb. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் இது வந்து இரண்டாவது அத்தியாயம். It's prayers, what we can practically learn from here, we should also நம்ம கூட வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு prayers பண்ண நம்ம கற்றுக்கணும். We should learn how to offer prayers to Kṛṣṇa. That's a very beautiful. நவவீத பக்தி 9 வகையான பக்திகள் இருக்கு. அதில் வந்து it starts from hearing, which is known as Shravanam, Kirtanam, Smaranam, and like that it goes. And there's one important part of the bhakti which is known as Vandanam, which means offering prayers to Kṛṣṇa, which is very beautiful. That is what the devas are doing. Offering prayers வந்து ஒரு பக்தியோட ஒரு அங்கம். அது நம்மலாம் பண்ண வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தா அழகாக நம்ம வந்து பிரார்த்தனைகள் பண்ண வேண்டும். So that is something that we can learn from here. And here கிருஷ்ணரோட
வெவ்வேறு நாமங்களுக்கு வெவ்வேறமான அர்த்தங்கள் இருக்கு. ஆனா எப்பொழுதும் பகவானோட ஒரு நாமத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா, அந்த லீலைகள் பொறுத்துதான் பகவானுக்கு அந்த நாமம் கிடைக்கும்னு சொல்ல பிறகு இந்த நாமம் எல்லாமே நித்தியமான நாமங்கள் தான், எப்பொழுதும் நித்தியமான நாமங்கள். ஆனா ரொம்ப அற்புதமான இந்த நாமத்தை நம்ம பார்த்தோமா, கிருஷ்ணா performs certain pastimes and he is called in a certain way, and we all know the meaning of Kṛṣṇa. Kṛṣṇa, Kṛṣṇa, கிருஷ்ணாவோட அர்த்தம் என்ன? மிக கவர்ச்சியானவர். இங்க அழகா சொல்லியிருக்காங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூரணம் கவர்ச்சி கொண்டவர். ஒருத்தர் அட்ராக்டிவா இல்லாம இருந்தா எப்படி அவன் கடவுளா இருக்க முடியும்? If you want to be God, he must be all attractive. எல்லாருமே அவரை பார்த்து மெய்மறந்து போக வேண்டும். எப்படி ஒருத்தர் அட்ராக்டிவா இருக்க முடியும்? 6 குணங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு பராசர முனி, வேதவியாசரோட அப்பா சொல்லியிருக்காரு. இந்த 6 விஷயத்தை ஒருத்தன் வச்சிருக்கானா அவன் மிகவும் அட்ராக்டிவ் ஆனவன். அழகு, பியூட்டி, வெல்த், ஃபேம், ரினவுன்சியேஷன், விஷ்டம் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெங்த். இந்த 6 விஷயத்தை யாரு வச்சிருக்காங்களா? நீங்க பாருங்க, சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. they are very attractive. Oh, intelligent, not bad, people get attractive. Someone who is very very beautiful in a material world, there are many people who are materially very beautiful, people will be attracted to them. Someone who is very rich, people get attracted to them. Someone who is very famous, people get attracted to them. And someone who is very renounced, எந்த ஜாமா மேலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாம ரொம்ப ஒரு தியாகி மாதிரி வாழ்றாங்க, ஆளுங்க அவங்கள பார்த்து கூட அட்ராக்ட், இப்படி கூட வாழலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இன் தேட் வே இந்த ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் போதே அவங்க அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஆனால் யான் கிருஷ்ணரை பகவான்னு கூறிக்கிறவா பராசர முனி சொல்றாரு, எவன் ஒருவன் இந்த 6 கேரக்டரிஸ்டிக்கை பூரணமாக வச்சிருக்கானோ, கம்ப்ளீட்டா வச்சிருக்கானோ, மீன்ஸ் he has everything of these 6 qualities in completeness, unlimited degrees. He is simultaneously wealthy, he is simultaneously wealth, and also he is simultaneously very powerful, very strength, he is very knowledgeable, he is very renowned, he is very famous, and he has all these 6 qualities in full. That person is Bhagavan, and that is Kṛṣṇa. Therefore Kṛṣṇa is the supreme personality of Godhead. Parasara Muni is telling this, the father of Vedavyasar நம்மளுக்கு இந்த தத்துவத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. ஸோ அதனால பகவானுக்கு கிருஷ்ணான்னு ஏன் பேர் கிடைச்சிச்சா? பிகாஸ் அவருக்கு இந்த 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருக்கிறனால பகவானுக்கு கிருஷ்ணான்னு பேர் வருது. பிகாஸ் he is all attractive, because he has all opulence in full. ஸோ அதனால கிருஷ்ணா, நீங்க பாருங்க, எல்லாம் இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல whole world is worshipping Kṛṣṇa. Whole world, Kṛṣṇa is in all contingent. The only God which is worshipped all over the world is actually Kṛṣṇa. You can find Kṛṣṇa temple in Japan, in China. You can find Kṛṣṇa temple everywhere. In Europe, in America, in Africa, in Asia, in Russia. Even in Middle East, we have translated Bhagavad Gita in Arab. Even there people are worshipping Kṛṣṇa. So in that way, Kṛṣṇa is so famous. He is worshipped everywhere. All type of people, without seeing caste, creed and color. எல்லாருமே கிருஷ்ணரை வழிபடுறாங்க. So therefore Kṛṣṇa is known as Kṛṣṇa. கிருஷ்ணா என்பது மிக கவர்ச்சியானவர். அவர் பார்க்கும் போது எழுப்பில, இவ்வளோ அழகா இருக்கீங்க கிருஷ்ணா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா, இவ்வளோ அட்ராக்டிவா இருக்கே. அவன் பகவத்கீதா படிக்கும்போது இவ்வளோ இன்டெலிஜென்டா இருக்கே கிருஷ்ணா. அவர் லீலைகள் படிக்கும்போது கோவர்தன மலையே தூக்குனியா, ஒரு மலையே தூக்குனியா, அவ்வளோ பவர்ஃபுல்லா கிருஷ்ணா நீ. So strength Kṛṣṇa. So in that way we will appreciate Kṛṣṇa's each and every one quality. This why he is known as Kṛṣṇa. So இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அப்புறம் கிருஷ்ணருக்கு அதே போல ஷாம் சுந்தர்னு பகவானுக்கு ஒரு அற்புதமான பேர் இருக்கு. ஷாம் சுந்தர், ஷாமா என்பது கருப்பு, பிளாக்கிஷ்னு அர்த்தம். ஆனா அவர் ஷாம் சுந்தர், இஸ் blackish boy, but he is very 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 beautiful blackish boy. Therefore Kṛṣṇa known as ஷாம் சுந்தர். அதே போல கிருஷ்ணருக்கு கிரிதரின்னு பேர் வருது. ஜெயோ ராதா கிரிவரதாரி, ராதா கிரிவரதாரி, ஜெயோ ராதா கிரிவரதாரி, राधा गिरिवरधारी, राधा गिरिवरधारी, जयो राधा गिरिवरधारी, जयो राधा गिरिवरधारी, राधा गिरिवरधारी. So Kṛṣṇa is known as Giridhari, Radha Girivaradhari. Giridhari,
அந்த அற்புதமான அந்த கோவர்தனை மலையை இலது கையால் இந்த சின்ன விரலை என்பெருமாள் 7 நாள் 7 ராத்திரி தூக்கி கொண்டிருந்தார். Therefore Krishna's name is Giridhari. In that way Krishna has name as Nandanandana. Namami Nandanandanam, Namami Nandanandanam, Namami Nandanandanam, Namami Nandanandanam, Sucharu Vaktra Mandalam, Shukarna Ratna Kundalam, Sucharchitanga Chandanam, Namami Nandanandanam. இந்த பாட்டு பேரு நந்தநந்த அஷ்டகா. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது நீங்க போய் கூகுள் பண்ணிக்கங்க. நந்த அஷ்டகா, நந்தநந்த அஷ்டகா. ஸோ பகவானுக்கு ஏன் நந்தநந்தனான்னு பேர் இருக்கு? அவர் நந்த மகாராஜின் புதல்வனாக இருக்கிறனால நந்தநந்தன. அதே போல பகவானுக்கு யசோத நந்தனாவும் பேர் இருக்கு. நந்ததுலால், துலால் என்பது டார்லிங், நந்த மகாராஜோட டார்லிங், யசோத துலால், யசோதா ஒரு டார்லிங்னால. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி அற்புதமான நாமங்கள் இருக்கு. பிகாஸ் he is so dear, he is very 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 dear to devotees, and such way he get all this beautiful name. Nandadulal Prabhu, Nandadulal, because Nandadulal means what? It's the darling of Nanda Maharaj. In that way Krishna has many 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 beautiful names of Krishna. Krishnaவுக்கு வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வந்து நாமங்கள் இருக்கு. In that way we can actually understand that how Krishna performs wonderful activity. And young Krishna லீலைகள் புரிகிறாரு. யான் வந்து கிருஷ்ண லீலைகள் புரிகிறாரு, so that we will remember the name of Krishna, so that we remember the past time. ஏன் கிருஷ்ணர் இந்த லீலைகளாம் புரிகிறாரா? ஏன்னா அப்பதான் இந்த லீலைகளை நம்ம வந்து எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we are watching so much of things which are temporary. இந்த மோஸ்ட்லி இந்த சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் these all are making us to just remain in this material world and suffer. வேதவியாசர் நம்மளுக்கு யான் இந்த வாழ்க்கை, பகவானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை யான் எழுதினாரு? ஏன்னா இதை படிச்சாதான் நம்ம நித்திய வாழ்வு அடைய முடியும். So those who are intelligent, they will not be taking pleasure in temporary things. ஒரு படம் கூட எடுத்துக்கங்களேன், ஏதாச்சும் ஒரு படம் எத்தனை வாட்டி பார்க்க முடியும்? ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, மேக்ஸிமம் ஒரு 5 வாட்டி பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் அந்த படத்தை திருப்பி பார்த்தீங்களா உங்களுக்கு வாட் யூ வில் கெட்? யூ வில் நாட் relish anything. பட் இந்த கிருஷ்ணலீலா, நானே இந்த புக்கை இப்போ 10வது வாட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் 10வது வாட்டி படித்தாலும் எனக்கு எப்பயுமே புதுசாக படிக்கிற மாதிரி இந்த கதைகளாக நான் எப்பயுமே எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் கிருஷ்ணரோட லீலை இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். It is ever youthful. You will never get distasteful of Krishna's pastime. It is like sugar candy. எப்படி கடிச்சாலும் ரசகுல்லா, எந்த ஏங்கில் இந்த ரசகுல்லா கடிச்சாலும் ரசகுல்லா இனிக்க தான் போறோம். அதான் கிருஷ்ணரோட ஒரு கதைகள். எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்க பாருங்க, இந்த சில பேரெல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் டைம் கிருஷ்ணலீலா நான் சொன்னேன், சாரி இங்க வந்து அப்பப்போ இந்தியாவில் பவர் கட்டிச் ஆயிரும். ஸோ எனிவே இந்த ப்ரீவியஸ் டைம்ல நான் கிருஷ்ணலீலா சொல்லியிருந்தேன். அப்போ கூட நீங்க எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்பயும் திருப்பி வந்து கேட்குறீங்க. அதே கதையை தானே சொல்றேன். ஆனா பகவானுடைய கதைகள் எத்தனை வாட்டி கேட்டாலும் கேட்க கேட்க இனிமையாகவே தான் இருக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதுடா கிருஷ்ணலீலா. ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் த சாங், பட் இட்ஸ் ஃபார் குட். ஸோ இன் தட் வே கிருஷ்ணர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வராரு? அப்பதான் இந்த கதைகள் எல்லாம் ரெக்கார்டட் பண்ணிக்கிறோம். இந்த கதைகள்லாம் ரெக்கார்ட் பண்ண பிறகு நம்ம இந்த கதைகளை படிக்க தான் நம்ம நித்திய வாழ்வு அடைய முடியும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் இந்த மற்றதான் பார்த்துக்கிட்டு இருக்குமா, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அந்த டெம்பரரி திங்ஸ் அட்டாச்ட் ஆகுமா, அதே மாதிரி நம்மளும் டெம்பரரியாக தான் இருப்போம். ஆனால் எப்போ நம்ம வந்து நித்திய வாழ்வு அடையணும், நானும் இட்டர்னிட்டி வேணும், ஐ ஆல்சோ வாண்ட் டு பி இட்டர்னல், யூ ஷுட் பி அட்டாச் டு த ஸ்டோரிஸ் ஆஃப் த சுப்ரீம் இட்டர்னல் கிருஷ்ணா, நித்யோ நித்யானானம். So in that way, one should simply hear about Krishna's pastime, read about Krishna's pastime. இங்க Prabhupada ஒரு அழகா சொல்லியிருக்காருங்க பாருங்க. Krishna is present in different activity and Mahabharata is history ன்னு சொல்லியிருக்காரு. And simply by studying, hearing and memorizing the transcendental activity, one can gradually rise to the standard of pure devotee. So இதனால நம்ம கிருஷ்ணருடைய கதைகளை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சரித்திரத்தை எவ்வளவு படிக்கிறோமோ, எவ்வளவு கண்ணனுடைய லீலைகளை அப்சார்ப்ட் ஆகுறோமோ, எவ்வளவு அந்த லீலைகளை புரிஞ்சுக்கிறோமோ, we are gradually bringing ourselves to the platform of pure devotee simply by hearing about Krishna. And இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் எதுக்கு அவதரிக்கிறாரு? கிருஷ்ணா இஸ் அன்பார்ன். கிருஷ்ணர் பிறவியேடு இஸ் அஜஹா.
பகவானுக்கு அஜஹான்னு ஒரு பேர் இருக்கு, அவனை பிறவி எடுக்க மாட்டான். இப்ப கேள்வி என்னதா, பிறவி எடுக்க மாட்டான் என்பெருமாள் எப்படி தேவகிக்கு பிறக்க முடியும்? சரி, இந்த கேள்வி உங்களெல்லாம் ஆன்சர் பண்ண சொல்றேன். என்னோட கேள்வி என்னதா, இஃப் கிருஷ்ணருக்கு அஜஹான்னு ஒரு பேர் இருக்கு, மீன்ஸ் அவர் பிறவி எடுக்க மாட்டார், எப்படி அவர் பிறவி எடுக்க முடியும் தேவகி கிட்டிலிருந்து? எப்படி அது முடியும்? இட்ஸ் கான்ட்ரடிக்டரியா இருக்க. அவருக்கு தான் பிறவி இல்லையே. அஜஹா என்பது அவன் பிறவி இல்லாதவன். ஸ்வயம்பூன்னு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு, இஸ் செல்ஃப் மேனிஃபெஸ்ட், இஸ் ஆல்வேஸ் தேர். பட் எப்படி அவர் தேவகி கிட்ட பிறக்க முடியும்? எப்படி அஜஹா பிறக்க முடியும்? How can the unborn can be born? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டில் தோணுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எப்படி அந்த பரமபுருஷ பகவானுக்கு அஜஹான நாமம் இருக்கு, அவர் பிறக்க மாட்டார், அவர் எப்படி பிறவி எடுக்கிறாரு? எப்படி முடியும்? எப்படி சாத்தியமாகும்? நானும் தான் பிறவி எடுக்கிறேன், பகவான் எப்படி பிறவி எடுக்க முடியும்? அவன் தெய்வமாச்சே. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின், இட்ஸ் அ நைஸ் டீசென்ட் கொஸ்டின். ஸோ வாட் டு யூ திங்க்? Just pour out in the message. Okay. So what do you think? How can the Lord who is unborn can take birth? How can the Lord who is unborn can born? So இதுவரைக்கும் யாருமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. So anyway, நானே சொல்லிடுறேன் பேசாம. சரி. So the idea is Krishna is not forced to take birth. You see, நம்ம யாராச்சும் சூஸ் பண்ணமா, எனக்கு இந்த இடத்துல பிறக்கணும், நான் பில் கேட்ஸ்க்கு மகனாக பிறக்கணும், நான் ஸ்டீவ் ஜாப்க்கு மகனாக பிறக்கணும், நான் இவனுக்கு மகனாக பிறக்கணும், நான் இந்த இடத்துல ரிச்சாக பிறக்கணும், நம்ம சூஸ் பண்ணோமா? திடீர்னு ஒரு நாள் பார்க்குற இவங்க தான் நம்ம அப்பா சொல்கிறாங்க, இவங்க தான் நம்ம அப்பான்னு சொல்கிறாங்க, அம்மா அப்பா இவங்க தான், நம்ம எங்கேயோ இருக்கோம், ஓகே இதுதான் என்னோட இடம் அப்படின்னு இருக்கும். பட் கிருஷ்ணா இஸ் நாட் லைக் தேட். Krishna doesn't force to take birth according to the karma. Krishna doesn't even have karma. பகவான் இந்த லோகத்தில் அவதரிக்கிறது out of his own sweet will. Krishna come to this world. Krishna will choose who is his parents. He make Devaki and Vasudeva as a parents. He choose. And then even then they doesn't have the பாக்கியம் to வளர்க்க. கிருஷ்ணரை அந்த பாலிய லீலைகளை பார்க்க அவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை. அந்த பாக்கியம் யசோதாக்கும் நந்தாக்கும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் என்னதான் தேவகிக்கு பிறந்தாலும் என்னதவம் செய்தனை யசோதா, we are telling யசோதா நீ என்ன தவம் பண்ணை, எங்கும் நிறைந்த பரபிரம்மன் அம்மானு என்று அழைக்க என்னதவம் செய்தனை யசோதா, பிரம்மனும் இந்திரனும் மனதில் போ. Yashoda is not even Brahma, not even Indra, but she got the bhakyam. So Krishna chooses his devotees. பெஸ்டான டிவோட்டிஸ் கிருஷ்ணர் அவர் பேரண்ட்ஸாக எடுத்துக்குவார். கிருஷ்ணா இஸ் நாட் ஃபார்ஸ்ட் டு டேக் பர்த். ஸோ ஆல்தோ த அன்பார்ன் இஸ் பார்ன், த அன்பார்ன் இஸ் நாட் ஃபார்ஸ்ட் டு டேக் பர்த். ஹீ டேக்ஸ் பர்த் ஸோ தட் வி வில் நெவர் பார்ன் அகெயின். த அன்பார்ன் இஸ் பார்ன் ஸோ தட் வி நெவர் பார்ன் அகெயின் அண்ட் சஃபர். ஹீ கம்ஸ் ஹியர் டு பிரிங் அஸ் பேக் டு த இட்டர்னிட்டி, டு த இட்டர்னல் வேர்ல்ட். அண்ட் தேர்ஃபார் கிருஷ்ணா அப்பியர்ஸ், தேர்ஃபார் கிருஷ்ணா கம்ஸ். How merciful is Krishna. எவ்வளவு கருணையாக இருக்க வேண்டும். அவர் நினைச்சா நம்ம அவர் விட்டுட்டு வந்துட்டோம், எப்படியோ எக்கட்ட வேணா போன்னு அவர் இருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. அவர் எவ்ரி டே ஆஃப் பிரம்மா அவர் வராரு, இந்த உலகத்தில் நம்மளுக்காகவே இந்த உலகத்தில் வராரு. ஸோ கிருஷ்ணர் அவதரிக்கிறது கீதையில 2 காரணங்கள் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமா நிறைய வாட்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பவித்ரநாய சாதுனா வினக்ஷாய சதுக்ஷுதாம். கிருஷ்ணா comes to protect and deliver the devotees, give pleasure to the devotees and kill the miscreants, the மூடர்கள், the துஷ்டர்கள், அசுர குலத்தை கொல்லற்காக பகவான் வர. அதே சமயத்தில் பக்தர்களை ரட்சம் பண்றார் என் பெருமாள் அவதரிக்கிறாரு. ஆனா தேவர்கள் என்ன சொல்றாங்களா, ஆக்சுவலி கிருஷ்ணா நீ அசுர குலத்தை நீ அழிக்கணும்னு உனக்கு அவசியமே இல்லை கிருஷ்ணா. ஏன்னா அசுர குலம் எப்படியோ இந்த மெட்டீரியல் நேச்சரை அதுங்க அழிச்சிரும். ஏன்னா என்ன இருந்தாலும் there will be creation, there will be maintenance and annihilation. Somehow they will be அழிஞ்சு போறான் in some way. So therefore there is no need of you coming personally. You are not obligated to kill the demons. நீ தேவர்கள் இதை சொல்றாங்க, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க வேண்டும். கிருஷ்ணர் அசுரன் அழிக்க தான் வராரு. It's not necessary for him. Sometimes his expansion, இந்திர தேவரன் தான் ஏதோ அசுரனை கொள்றாரு, அம்பிகையன் தான் மகிஷாசுரன். So like that all other part of Krishna, whose expansion of Krishna, they will take care. எந்த அசுரம் வேணுமா, எவ்வளவு பெரிய பவர் ஆனா கிருஷ்ணர் அவர் இந்த மெட்டீரியல் நேச்சரை வச்சு அவனை கொன்றுவார் இல்ல, other agents will kill. So in principle Krishna doesn't really come to kill the demons. Another thing,
Krishna, does he come to protect the devotees? Well, the devotees are protected all the time. They are always thinking about Krishna. பக்தர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு இருக்கிறனால அவங்க எப்பொழுதும் கிருஷ்ணர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இட் இஸ் நாட் ரியலி அ நெசசரி ஆஃப் கிருஷ்ணா டு கம் அண்ட் பர்சனலி ப்ரொடெக்ட். ஆனா கிருஷ்ணர் எதுக்கு வராரு? அவர் எதுக்கு வராரா? He actually, Krishna descend for his pleasure meeting with his devotees. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறது ஒரே ஒரு காரணம் தான், அவர் பக்தர்கள் கூட ஸ்வீட்டான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக வராரு. அவர் பக்தர்களெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாரு, கிருஷ்ணர் வரணும் கிருஷ்ணர் வரணும் கிருஷ்ணர் வரணும் காத்து கொண்டு இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் அவர் பக்தர்களை மீட் பண்ண வராரா, அதுக்கு தான் கிருஷ்ணர் வராரா. ஆக்சுவலி அதர் ரீசன்ஸ் ஆல் அ செகண்டரி ரீசன், இட்ஸ் நாட் அ பிரைமரி ரீசன். பவித்ரனாய சாதுனாம் வினக்ஷாய சதுஷுதம். பட் கிருஷ்ணா கம்ஸ், இந்த தேவர்கள் சொல்றாங்க இந்த கிருஷ்ணர் வருது ஒரே காரணம் என்ன, பக்தர்களுக்கு இன்பம் வளர்க்கறதுக்காக தான் என் பெருமாள் அவதரிக்கிறான், அவ்வளவுதான். பக்தர்களை மீட் பண்றதுக்காக வரலாம். So in that way, can I know a raise of hand, how many of you are interested to meet Krishna? Because it's mentioned here that he comes to pleasure meet with devotees. So யாரெல்லாம் கிருஷ்ணரை மீட் பண்ண போறீங்க கொஞ்சம் கையை தூக்குறீங்க, so that இங்க நீங்க கையை தூக்கும்போது somehow Krishna also will know you. Anyway, he knows your desire. But it is nice, we inspire people, so many of us also. So Logeshwari want to meet Krishna, Hemish, Malarchelvi want to meet Krishna. Okay, Marvala, inga 36 பேர்ல 3 பேர் இருக்கீங்க, so 10%. Okay, Kalai rest also want to meet Krishna. So Krishna comes to this world. எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வர காரணம் என்ன? pleasure meeting with devotees. பக்தர்களை மீட் பண்றதுக்காக தான் பகவான் வராரு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல நாமமும் ரூபமும் சமம் இல்லை. இப்ப நம்மளுக்கு தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு இப்ப தாகமா இருக்கு, நான் உட்காந்துக்கிட்டு தண்ணி 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 அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா தண்ணி வரமா? தண்ணி வரமா? வராதுப்பா. இந்த உலகத்துல தண்ணியும், இப்ப பாருங்க, என் பேரு கிருஷ்ண பிரேம பிரதாயக தாஸ், ஆனா அந்த பேரு நானா இல்ல உடலா? சோ இந்த உலகத்துல எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த உடலுக்கு எங்க அம்மா அப்பா வேற பேர் வச்சாங்க, எங்க குருநாதர் ஆத்மாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, நான் கிருஷ்ணரோட சேவகன்னு வச்சிருக்காரு. தட்ஸ் த நேம் ஆஃப் த சோல். சொந்தோலா ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். எனக்கு சரி என் பேர் என்ன பேரு எனக்கு கொடுப்போம், சரி என் பேர் கோவிந்தான்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா அப்பா ஒரு பேர் வச்சுக்கோங்க, கோவிந்தாவும் கிருஷ்ணா நேமா இருக்க, என் பேர் கிஷன்னே வச்சுக்கோங்களேன், சரியா? ஸோ என் பேர் கிஷன். இப்போ கிஷனும் நானும் சேமா இல்லையே, நான் வேற யாரு, கிருஷ்ணன் கிருஷ்ணன் டிஃப்ரெண்ட். கிருஷ்ணன் சொன்ன கிருஷ்ணன் வருவானா? ஸோ அதனால இட் இஸ் நாட் த சேம். ஸோ இன் தட் வே அதே மாதிரி புரோபாட் சொல்றாரு, நம்ம மாங்காய் வேணுமா, மாங்கான்னு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஆளுங்க பார்த்து நீ என்ன மாங்காய் மடைய மாதிரி மாங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த உலகத்துல பௌதீக உலகத்துல பொருளும் நாமமும் வித்தியாசம். நான் தண்ணி சொல்லி எனக்கு தண்ணி தாகம் கொஞ்சம் இருங்க, தண்ணி சொன்னா கூட தாகம் போகாது, தண்ணி எடுத்து குடிச்சாதான் தாகம் போகும். கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு நிமிஷம். ஆனா ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ணரும் கிருஷ்ண நாமமும் வேறு இல்லை. ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ணரும் கிருஷ்ண நாமமும் வேறு இல்லை. கிருஷ்ணான்னு நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு இப்ப மேபி இந்த கரண்ட் கண்டிஷன்ல நம்மளுக்கு அது அந்த தத்துவத்தை நம்மளால உணர முடியலை. ஆனா உண்மை கிருஷ்ணான்னு நம்ம சொல்லும் போது கிருஷ்ணரும் கிருஷ்ண நாமமும் வேற இல்லைனால கிருஷ்ணான்னு சொல்லும் போது நம்மளுக்கு கிருஷ்ணரை ஃபீல் பண்ணுவோம். We will actually experience Krishna if you tell Krishna. So with that, let us all chant the Hare Krishna every day. Actually இதுக்கப்புறம் நான் Indian Malaysian time 4:30 நான் லைவ் வருவேன் மார்னிங். ஸோ நீ யாரெல்லாம் கிருஷ்ண நாமத்தை 108 வாட்டி ஜபிக்க போறீங்களா, we can have a japa session together. Which Indian time is 2 o'clock. So I'll be doing japa from 2 to 4. Then 4 o'clock I'll go to temple for Mangala Arati. So நீங்க எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ணலாம். 2 o'clock 4:30 Malaysian time every day நான் ஜபா செஷன் நான் வைக்கிறேன். ஜஸ்ட் யூ வில் கம், I'll be just chanting. நான் the question answer எதுவுமே இருக்காது, பேசுறதெல்லாம் ஈவினிங்கில் தான். மார்னிங் ஜஸ்ட் மந்திர ஜபா, மந்த்ரா மெடிடேஷன் தான் பண்ணுவோம். ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து கொண்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஒரு வார்த்தை பகவானோட ஒரு நாமத்தை கேட்கும்போது டோன்ட் லெட் த நாமம் டு கோ எனிவேர்.
Hare Krishna nu vaayila solli I will be chanting for 2 hours, but you all can chant for at least 108 times in the Hare Krishna mahamandrathai 108 தடவை நீங்க வந்து இங்க கூட வந்து chant பண்ணலாம். But not 2 hours I'll be chanting about 1700 plus mantras in total, which is 16 rounds plus. So anyway, ஸோ அதனால யாரெல்லாம் ஜபமாலை வச்சிருக்கீங்களா, ஜபமாலை எடுத்துட்டு காலையில பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிலேருந்தே 6:30 மணிக்கு 2 hours வந்து நான் வந்து இந்த செஷன் பண்ணுவேன். ஸோ எனி டைம் யூ கேன் ஜாயின் இன் பிட்வீன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி சேண்ட். You can just it's actually a japa session so that we all will be having this culture of doing mantra meditation. ரொம்ப முக்கியம். அந்த mantra meditation நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி இது காலையில நீங்க பண்ணுனீங்க வச்சுக்கீங்களேன், உங்களோட என்டையர் டே அவ்வளோ ஸ்மூத்தா போகும். உங்களுக்கே வந்து அவ்வளோ வேலை இருந்தாலும் you will be having the energy and you will do all your work very very effectively, efficiently, because this mantra meditation makes your mind focus, so you can really tackle whatever you can do. ஸோ காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். நீங்கள் குளிக்க கூட அவசியம் இல்லை. there is no rules and regulation. பட் நீங்கள் குளிக்கணும்னு நினச்சா குளிச்சு மந்திர ஜபா பண்ணலாம். பட் ஐ எம் டெல்லிங் there is no rules and regulation in மந்திர ஜபா. anyone in any condition can do. பட் யூஸ்வலி நான் வந்து குளிச்சுட்டு நாம தான் போட்டு டோட்டி போட்டு தான் நான் வந்து மந்திர ஜபம் பண்ணுவேன். that is also nice because that is in a mood of goodness. One should actually take bath and be clean before you approach the supreme personality of God, His name. So in that way you can sit nicely and chant 4:30 to 6:30 nice brahma muhurta neram. So நீங்கெல்லாம் தினம் தோறும் வரலாம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா நீங்கள் தினமும் வரலாம். ஸோ பகவானும் பகவானுடைய நாமமும் வேறு இல்லை. அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். கிருஷ்ணான்னு சொல்லும் போது அது என்பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் தான். அந்த நாமம் தான் சப்த பிரஹ்மான். அந்த பரம்பொருள் நாம ரூபத்தில் கலியுகத்தில் அவதரிக்கிறார். ஆனால் என்னது இந்த கரண்ட் கண்டிஷன்ல we may not be directly perceiving that Krishna and Krishna's name is non-different. But that doesn't mean because we don't perceive that's why Krishna and Krishna name is not same. That doesn't work like that. Krishna is Krishna's name. It's non-different. This is a fact. இந்த தத்துவத்தை, இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்க வேண்டும். இந்த தத்துவத்தை நம்ம ஆழ்ந்த மனதை புரிஞ்சுக்க வேண்டும். கிருஷ்ணரும் கிருஷ்ண நாமமும் வேறு இல்லை. So with that, let us chant Krishna's name 3 times with all attention. I'll give you a golden tip. Do you want to hear the golden tip how to chant Krishna's name? பகவான் நாமத்தை எப்படி இந்த மந்திர ஜபத்தை எப்படி வந்து பூரணமான பலனை அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு டிப்ஸ் வேணுமா வேணாமா எனக்கு தெரில. வேணும்னு சொன்னீங்களா கொடுப்பேன், இல்லையா பிரச்சனை இல்லை, நானே வச்சுக்கிறேன். ஓகே, ஐ கான்ட் ஃபோக்கஸ் டியூரிங் மெடிடேஷன். Fikiran dreaming to makan to another's or 30 or okay, very nice, very practical. very practicalaன வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க. what மந்திர ஜபம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மந்திரத்தை வாயால நீங்க உச்சரிக்கும் போது அந்த நாமத்தை காதால கேட்க வேண்டும். அதுதான் நம்பர் 1. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அது வந்து ஒரே நாளில் நடக்காது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரே நேரத்தில் பண்ணணும் பெர்ஃபெக்ஷனாக. நோ, இட் டேக்ஸ் சம் டைம், இட் டேக்ஸ் சம் ப்ராக்டிஸ். பட் இஃப் யூ ஏபிள் டு டூ தட் மீன்ஸ் when say ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த 16 நாமம், எல்லா நாமம் நீங்க ஹரேன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லும் போது நீங்க மனதில் போய் லண்டன் நியூயார்க்ல போய் உட்காந்துக்க கூடாது. நோ, when you are telling Krishna, it is Krishna, it is exactly Krishna. So in that way, when you chant Krishna's name, you should chant the name and hear it. Well, there is no duality in Krishna. Duality only exists in this world. Krishna and Krishna's நாமம் ஒன்று, பகவானும் பகவானோட நாமமும் அவனோட ரூபமும் அவனோட லீலையும் எல்லாமே ஒன்று தான். This is one. துவைத்தம் மீன்ஸ் நம்மளும் பகவானும் ஒன்று இல்லை. ஏன்னா அத்வைதத்தில் என்ன சொல்றாங்க? எல்லாரும் கடவுள், நானும் நாராயணன், நீயும் நாராயணன். We don't accept that. We cannot be Narayana. We all are not Narayana. We all are servants of Krishna. நம்மள பகவானோட சேவர்கள். ஸோ துவைத்தம் என்பது நம்ம வந்து துவைத்தம் என்பது நான் வேறே பகவான் வேறே. நான் வந்து ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. பகவான் வந்து பூரணமானவன், அவன் நாமமும் அவனும் வித்தியாசம் இல்லை. அதுல வந்து துவைத்தம் இல்லை. அது பகவான் வந்து இஸ் ஆல் சேம். Advaitam comes in the platform that we are different from the Lord.
That's all. And in the Advaitam philosophy, நம்ம எல்லாரும் கடவுள். We don't accept that. That is actually it's a philosophy of ridiculous people. Oh, நீயும் கடவுள், உடனே ஈகோ வந்துரும், நானும் கடவுள் தான். Where on earth is mentioned in any Purana? வேதவியாசர் எந்த புத்தகத்திலும் நம்ம கடவுள்னு சொல்லவே இல்லை. All there is only mentioned that we are servant of God. Only some people are just claiming that I am Narayana, you are Narayana. No such thing. We all are servant of God. And that is the Dvaitam, the dualities. Okay, so dualities, there is no dualities in Kṛṣṇa. Kṛṣṇa is absolute. பரம்பொருள் என்பது absolute. அவனும் அவன் நாமமும் வித்தியாசம் இல்லை. இந்த உலகத்துல தான் நான் வேறே, நான் உடல் வேறே. That is also dualities. Dualities only exist in this world. In the spiritual world, everything is same. Kṛṣṇa and Kṛṣṇa's name is same. Kṛṣṇa and Kṛṣṇa's devotees. Kṛṣṇa, everyone has the same qualities of Kṛṣṇa, but they are not in the same quantity. So in that way, whoever is interested to join our Japa session every day, annadum vande நம்ம இந்த Japa session நம்ம பண்ண போறோம். We have started today. So I'll start about 4:30 Malaysian time to 6:30. You can always feel free to join and chant. And of course, and don't put my voice very loud beside. You should hear your own voice. Another thing I'm telling you. நான் சான் பண்றதை நான் கேட்கறதுக்கு, I am just there to I mean, if I am coming there and you are there, even if you comment also, generally I will not be reading the comment because I myself is very, very engrossed and deeply in chanting. So I will not be reading any comments that time. But I will be starting from reciting Shrishtastakam. Usually I start that. அது Shrishtastakam அது என்ன, அது மேபி நாளைக்கு நான் ஜபா செஷன் வரும்போது சொல்கிறேன். 4:30 மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து காலையில் ஏஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மூஞ்ச கூட கழுவிட்டு ஒரு மாலை பண்ண 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ யூ ஆல் கேன் ஜஸ்ட் கம் இன் பிட்வீன் அண்ட் 108 வாட்டி நீங்கள் கணக்கு பண்ணி உங்கள் ஜபா மாலை 108 வாட்டி பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஆஃப். இஃப் யூ வாண்ட் டு மோர் தென் 108 வாட்டி, 2 வாட்டி 108 வாட்டி பண்ண போறீங்களா, 3 வாட்டி 108 வாட்டி பண்ண போறீங்களா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். Always chant Kṛṣṇa's name because it is mentioned here that Kṛṣṇa and Kṛṣṇa's name is non-different. So this is the end of chapter 2 today. And tomorrow we will see chapter 3, which is the birth of Lord Kṛṣṇa. Hariyarivol. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பிறந்த சரித்திரத்தை நம்ம படிக்க போறோம். பகவானுடைய அவதரித்த நாள் இந்த வருடம் 7ஆம் தேதி செப்டம்பர் வருது. So that's a beautiful chapter of how Kṛṣṇa actually descends in this world. இது